Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் 4th செமஸ்டரில் யூனிட் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நாலேஜ் அப்படின்னாவே அறிவு. அப்போ அதோட மீனிங்கும் டெஃபினேஷனும் கன்ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா தான் அடுத்தடுத்து வர கொஷினும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அறிவு பொருள் பல்வேறு பொருள்கள் அல்லது மனிதர்கள் குறித்த தகவல்கள், கருத்துக்கள், வர்ணனைகள், விழுமங்கள், திறன்கள் போன்றவற்றை பற்றி தமது சுய அனுபவங்கள் அல்லது கற்ற கல்வி மூலம் ஒரு நபர் பெற்றிருக்கும் விழிப்புணர்வு மற்றும் அவர் புரிந்து கொண்டிருப்பவை அனைத்துமே அவரது அறிவில் உள்ளடங்கும். அதாவது நம்ம ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், மனிதரை பற்றி ஒரு தகவலையோ இல்லை ஒரு கருத்தையோ, அவர் எப்படிப்பட்டவங்க, அவங்க அப்புறம் ஒரு வேலையை கற்றுக்கிறது, ஒரு திறன்கள்லாம் ஸ்கில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, இது எல்லாமே ஒரு அனுபவம். இந்த அனுபவம்லாம் கல்வி மூலமோ இல்லைன்னா சுய அனுபவங்கன்னா எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்கூலுக்கோ எதுவுமே போகாமல் அவங்களாம் கற்றுக்குறாங்களே அதுதான் சுய அனுபவம்னு சொல்லுவாங்க. அந்த சுய அனுபவம் மூலமோ இல்லைன்னா ஒரு ஸ்கூலோ காலேஜோ போய் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு பல்வேறு வழிகளில் பல்வேறு மூலக்கூறுகளில் உருவாக்கக்கூடும். அறிவு உண்டாகும் வழிமுறைகள் கல்வி, சுய அனுபவம், அறிவியல் விசாரணை, பயிற்சி, நினைவு சாட்சிகள், அறிவியல் விசாரணை, ஆராய்ந்தறிதல், புலன்காட்சி. அதாவது நம்ம ஒரு அறிவு நமக்கு உண்டாகணும் அப்படின்னா நம்ம ஒரு கல்வியை கற்றுக்கிட்டோம்னா அறிவு உண்டாகும். அதுக்கப்புறம் சுய அனுபவம்னா எதையுமே நம்ம ஒருத்தர் சொல்லி கொடுக்காம நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை நம்ம கற்றுப்போம் இல்லையா, அதுதான் சுய அனுபவம். அதுக்கப்புறம் அறிவியல் விசாரணை அப்படின்னா புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி விசாரிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது. அதுக்கப்புறம் பயிற்சி, நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது கற்றுக்கிட்டு அதில் ஒரு பயிற்சி பண்ணுவோம். நினைவு சாட்சியங்கள்னால் ஆல்ரெடி நம்ம படித்த வச்ச விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு அறிவை உருவாகுது. அறிவாக நமக்கு எப்படி உருவாகுது, கல்வி மூலமாக உருவாகுது, சுய அனுபவம் மூலமாக உருவாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது மூலமாக நமக்கு அறிவு உருவாகுது. புலன்காட்சி அப்படின்னா புலன்னா நம்ம கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் புலன்னு சொல்லுவோம். அது மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போதோ பார்க்கும்போதோ இப்படி எல்லா விஷயத்தையும் மூளையில் அறிவாக ஸ்டோர் ஆகுது. நாலேஜ் எப்படிலாம் வருதுன்னா இது மூலம்தான் உருவாகுதுன்னு சொல்லி இந்த டயக்ராம் கொடுத்துருப்பேன். புலன்காட்சி அனுபவங்களை பெற்று அவற்றை கொண்டு பொது கருத்துக்களை உருவாக்குதல், சிந்தித்தல், கற்பனை செய்தல், ஆராய்ந்தறிதல் போன்ற பல்வேறு அறிவுசார் செயல்களை பயன்படுத்தி ஒருவர் கற்றறிந்த பல்வேறு விஷயங்களே அவரது அறிவாகும். புலன்காட்சி அப்படின்னா கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம்னா அது ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அந்த அனுபவத்திலேருந்து நம்ம ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி திங்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கற்பனை செஞ்சு பார்க்குறோம், ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்க்குறோம், இது கரெக்டாக இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்களா, அறிவு சார்ந்த செயல்கள்னு சொல்லுவாங்க. ஒருவரோட அறிவாக போய் உருவாகுது. சிலர் உள்ளொளி மூலம் அறிவை பெற்றிருப்பதும் உண்டு. அதாவது உள்ளொளி அப்படின்னா நம்மளோட உணர்வு மூலமாகவே ஒருத்தருக்கெல்லாம் ஒரு சிலருக்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அறிவு என்பதற்கான வரையறை. பிளேட்டோ என்னும் கிரேக்க தத்துவ ஞானி அறிவு என்பதை நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கை என்று வரையறுக்கிறார். அதாவது நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கை, அதாவது உண்மையான விஷயந்தான் அறிவு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சான்றுகள் கொண்டு நியமிக்கப்படக்கூடிய உண்மைகளே அறிவின் அடங்கும். அதாவது எந்த ஒரு கருத்தாக இருந்தோ அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், அந்த ப்ரூஃப் இருந்தால் தான் அது உண்மையான அறிவு அப்படின்னு இவர் பிளேட்டோ அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அடுத்த அறிவின் நிலைகள். அறிவின் நிலைகள் என்பது ஒருவர் எந்த அளவு ஆழமான அறிவு பெற்றிருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அதாவது ஒருத்தரில் நிறைய விஷயத்தில் நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க, அவங்களாம் ஆழமான அறிவு பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கும், அது மாதிரி சொல்கிறாங்க. ஒருவர் பெற்றிடும் அறிவு 6 நிலைகளில் உள்ளது. பெஞ்சமின் ப்ளூம் கண்டறிந்தார். அதாவது அறிவுங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் 6 நிலையாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 6 நிலைகள் என்னென்னா நினைவு கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல்,
பயன்படுத்துதல், பகுத்தாய்தல், மதிப்பிடுதல், உருவாக்குதல். அதாவது நினைவு கொள்ளுதல்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நினைவில் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அது என்னத்துக்காக கற்றுருக்கோம், அது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிறது. புரிஞ்சிக்கிட்டு நம்ம அதை வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பகுத்தாய்வுனா அது பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதா, தீமை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். அதுக்கப்புறம் மதிப்பிடுறோம், இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறோம். அதுக்கப்புறம் நாமளே ஒரு புதுசாக ஒரு அறிவை வந்து உருவாக்குறோம். இதுதான் அறிவோட 6 நிலைகள். இந்த அறிவோட 6 நிலைகளில் நினைவு கொள்ளுதல், மீட்டுணர்தல், மீட்டறிதல் இடம்பெறும். அதாவது மீட்டுணர்தல் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் இல்லையா, அதை பற்றி நம்ம உணர்வுறது, அதை வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கிறதோட விஷயத்தோட கம்பேர் பண்ணி அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சு படிக்கிறது. மீட்டறிதல்னால் ஆல்ரெடி படித்ததை நம்ம ஞாபகப்படுத்துறது. இதுதான் நினைவு கொள்ளுதலை. அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்போம், அதை பற்றி நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம முழுசாக ஒரு பேசிக் லெவலில் கற்றுக்கிட்டோம்னா அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கும் போது முழுசாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். அதுதான் மீட்டுணர்தல். இதுவே மீட்டறிதல்னால் ஆல்ரெடி இந்த டாபிக் படிக்கிறோன்னா அந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், அதை வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்குறது தான் மீட்டறிதல். இதுதான் இதோட கான்செப்ட், மீனிங்கு, பொருள். எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டோட ஹெட்லைனில் இருக்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங்கும் டெஃபினேஷனும் படிச்சிங்கனாவே அதுவே மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. இப்போ அறிவோட நிலைகள், வரையறை, பொருள்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இதே வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 மார்க்கு யூனிட் 1ல் இருக்க 10 மார்க்கும் இதே வீடியோவில் பார்த்துடலாம். யூனிட் 1லே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. பாரம்பரிய இந்திய தத்துவ பிரிவுகளும் அவை அறிவு குறித்து முன்வைக்கும் கொள்கைகளும். அதாவது பாரம்பரியமாக அறிவு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொஷின். இந்திய தத்துவ கொள்கைகளை 2 பெரும் பிரிவுகளில் உள்ளடக்கலாம். அந்த 2 பிரிவுகள்னால் ஆஸ்திக பிரிவு, நாஸ்திக பிரிவு. ஆஸ்திக பிரிவுனா இந்த தெய்வ நம்பிக்கையில் இருக்கும் இல்லையா, அந்த பிரிவு தான் ஆஸ்திக பிரிவுன்னு சொல்லுவாங்க. இதுவே நாஸ்திக பிரிவுனா தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்கள தான் நாஸ்திக பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திக பிரிவு வேதங்களில் முழு நம்பிக்கை உடையவர்களை ஆஸ்திக பிரிவு ஆகும். அதாவது வேதங்கள்னால் அந்த 4 வேதங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ரிக் வேத, தாமம் அப்படின்னு சொல்லி கடவுளோட வேதங்கள் புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வேதங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நாஸ்திக பிரிவு அப்படின்னா வேதங்களின் நம்பிக்கை அற்றவை ஆகும். இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் உட்பிரிவுகள் இருக்குது. இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதனால தான் இதில் இந்த கொஷின் வந்து எடுத்திருக்கு. சாங்கியம், வைஷோகியம், யோகம், ஞாமம், வேதாந்தம், மீமாசம் இதெல்லாம் வந்து ஆஸ்திக பிரிவோட உட்பிரிவு. இதெல்லாம் நீங்கள் மைண்ட் மேப்பாக போட்டிங்கன்னா ஒரு பேஜுக்கே கவர் ஆகும். அப்போ வந்து நிறைய பேஜ் ஃபுல்லான மாதிரி இருக்கும். மீமாம்சம், சாங்கியம் எனும் தத்துவ பிரிவுகள் கடவுள் நம்பிக்கை அற்றவையாக இருந்தாலும் வேதங்களின் நம்பிக்கை உள்ளவை. அதனால் சாஸ்திக பிரிவு என்பதில்தான் உள்ளடக்க வேண்டும். அதாவது இந்த 2 விஷயங்கள் வந்து வேதங்களில் மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது, கடவுள் மேலே நம்பிக்கை அற்றதாக இருக்குது. ஆனாலுமே ஏன்னா இந்த சாஸ்திக பிரிவுனா வேதங்களோட முழு நம்பிக்கை இருக்கிறதுனால அதோட இந்த 2ஐயும் சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஆஸ்திக பிரிவு அப்படின்னாவே கடவுள் நம்பிக்கை, வேதங்கள் இது 2மே இருக்கணும். இது 2 வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் வேதத்தில் இருக்கிறதுனால அந்த பிரிவில் வந்து உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாஸ்திக பிரிவு. சார்வாகம், புத்த மதம், சமண மதம் இதெல்லாம் நாஸ்திக பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தத்துவ பிரிவுகள் வேதங்களின் நம்பிக்கை அற்றவை, புதியவை, நாஸ்திகம். உதாரணமாக சார்வாகம், புத்த மதம், சமண மதம். அதாவது வேதங்களோட நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. வேதங்கள் அதாவது புக்ஸ், வேதங்கள் கடவுள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் வேதங்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்பிக்கை இல்லாதது தான் இந்த புத்த மதம், சமண மதம், சார்வாகம். இதுவே வேதங்களை மறுக்காதவை, அதாவது பழமையானவை ஆஸ்திகம். அதாவது இந்த ஆஸ்திகம் வந்து வேதங்களை வந்து மறுக்கலை, இது வந்து ஏற்றுக்குது. இதில் தான் வந்து 2 பிரிவாக சொல்கிறாங்க. அது என்னென்னா இந்த ஆஸ்திகத்தில் 2 பிரிவாக சொல்கிறாங்க. வேதங்களில் ஈடுபாடு உள்ளவை,
தனித்தன்மை அடிப்படையில் உண்டானது. அதாவது வேதங்களில் ஈடுபாடு உள்ளவை அப்படின்னா அது ரெண்டாக பிரியுது. வேதங்களில் சடங்குகளை வலியுறுத்தும் கோட்பாடுகள்னால் மீமாசம் அப்படிங்கிறது மட்டும்தான் சடங்குகளில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுது. வேதங்களில் ஊக்க சிந்தனைகளின் விளைந்தவை தான் வேதாங்கம். அதாவது ஊக்க சிந்தனை நம்ம எந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறோம், மோட்டிவேஷன் பண்ணி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வேதாங்கம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தனித்தன்மைகளின் அடிப்படையில் உண்டானவை என்னென்னா ஞானம், வைசேஷம், யோகம் இதெல்லாம் ஒரு தனித்தன்மைகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாரம்பரியத்தை பற்றி சொன்னாங்க. அடுத்து வந்து மேலை நாட்டு தத்துவ கொள்கைப்படி அறிவு பெறுவதற்கான மூலங்கள். அப்படி மேலை நாட்டுனா வெளிநாடு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம நாடு தான் இந்த வேதங்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ வெளிநாடு அது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எந்த மாதிரிலாம் அறிவு பெறாங்கன்னா புலன்சார் அனுபவங்கள், புலன்கள் வாயிலாக பெறும் அறிவு. அதாவது புலன்சார் அனுபவங்கள்னால் கண், காது, மூக்கு, வாய், உடல் அது மாதிரி புலன்களால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த அறிவு அதுதான் வந்து அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. தர்க்க ரீதியான ஆராய்ந்தறிதல், பகுத்தறிதல். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பகுத்தறிக்கணும். நல்லதா கெட்டதா, அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆராயணும். பரிசோதனை செய்து பார்த்தல், அதாவது டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. உள்ளொளி அப்படின்னா உணர்வு மூலமாக நம்ம அமைதியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி உள்ளொளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து தேவையான அறிவு வந்து தானாக உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அருளப்பட்ட அறிவுனா அருள், கடவுளாக நமக்கு கொடுத்த அறிவு, அதை தான் சொல்லுவாங்க. இந்த 5ம் மேலை நாட்டு தத்துவ கொள்கைப்படி அறிவு பெறுவதற்கான மூலங்கள் தான் இந்த 5ம். இந்த 5ம் கூட நீங்கள் மைண்ட் மேப்பாக போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த 10 மார்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த யூனிட் 1ல் இந்த கொஷின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதனால தான் இந்த கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.